மக்களே, இப்போ நம்ம சூப்பரான மதுரை ஸ்டைல் மீன் குழம்பு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: கடுகு சிறிதளவு, வெந்தயம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், மிளகாய்த்தூள், வீட்டில் அரைத்த மசாலா தூள், எண்ணெய், உப்பு, தேவைக்கேற்ப புளி. தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் சூடானதும் இது கடுகு வெங்காயம், கருவேப்பிலை. இந்த வெங்காயத்தை கட் பண்ணி போடணும். முழுசா போட்டா வேகாது. வத்த குழம்புக்கு முழுசா போடலாம். மீன் குழம்புக்கு இப்படி கட் பண்ணி தான் போடணும். வெங்காயம் பொன்னிறமா வதங்குற வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம இதுல கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெயில வதங்கினா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் எண்ணெயில வதக்கணும். அது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் இது புளி தண்ணியில 5 டேபிள் ஸ்பூன் மசாலா தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்ப நம்ம இதுல 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு வதக்க வேண்டும். வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியில உள்ள மசாலாவை இதுல ஊற்றிடலாம். அரைச்சி வச்சிருக்க தேங்காய், தக்காளி, வெங்காயம் அதையும் நம்ம சேர்த்தணும். முதல்ல வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டோம். இப்ப குழம்புக்காக தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். கொதி வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம மாங்காய் போடலாம். ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுட்டு மசாலா வாடை போனதும் மீன் போடலாம். நம்ம மீன் குழம்பு நல்லா கமகமன்னு குழம்பு நல்லா கொதிச்சு மசாலா வாடெல்லாம் போயிடுச்சு. இப்ப நம்ம மீனை போடலாம். நான் இப்ப கொடுவா மீன் எடுத்திருக்கேன். இதுக்கு மேல கொத்தமல்லி, லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மீன் கொதிச்சு வெந்து வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம மதுரை ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மசாலா வடைலாம் போயிடுச்சு. மீனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. உடையாம
வந்திருக்கு. இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி. நம்ம மதுரை ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். மேலும் இது மாதிரி சமையல் வீடியோ பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.